கதிரவன் சந்திரனின் அறையின் மூலையில் இருந்த ஒரு சிறிய தனிப்படுக்கையில் படுத்திருந்தான். அறை முழுவதும் சந்திரனின் இசைக்கருவிகளும் வெற்றி கோப்பைகளும் நிறைந்திருந்தன. அறையில் எப்பொழுதும் பாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருப்பதை உணர்ந்தபோது கதிரவனுக்குள் ஒருவித வெறுமை சூழ்ந்தது. சற்று நேரத்தில் மங்களம் ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு வந்தாள். மருத்துவர் கதிரவனை பரிசோதித்தார். மருத்துவர் சவுந்தரம்மாளிடம் பேசினார். அம்மா, இவருக்கு தலையில ரொம்ப பழைய காயம் இருக்கு. அது ரொம்ப ஆழமானது. இவருக்கு தொடர்ந்து சிகிச்சையும் மனசுக்கு அமைதியும் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடிக்கடி மயக்கம் வரும், கோபம் எரிச்சல் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல கார் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஆபத்து. சவுந்தரம்மாள் சோஃபாவில் அமர்ந்தபடி கதிரவனை பார்த்தார். அவருடைய கண்களில் இருந்த கோபம் மறைந்து ஒரு விதமான தவிப்பு தெரிந்தது. இவனுக்கு சிகிச்சை பண்ணுங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்றார் சவுந்தரம்மாள். சந்திரன் தன் அறையில் நுழைந்தான். அம்மா, இவனுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ செலவு? இவன் தான் என் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க பார்த்தான். சந்திரன், பேசாம இரு. உனக்கு சீக்கிரம் கார் வாங்கி கொடுத்துடுறேன். இவனை நான் பார்த்துக்கிறேன். சவுந்தரம்மாள் சந்திரனை அதட்டினார். சந்திரன் கோபத்துடன் வெளியே சென்றான். மங்களம் கதிரவனுக்கு கஞ்சி தயாரித்து எடுத்து வந்தாள். எங்க எழுந்துருங்க, கஞ்சி குடிங்க, உடம்புக்கு சக்தி வேணும். கதிரவன் மெதுவாக எழுந்தான். சவுந்தரம்மாள் ஏன் எனக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? மங்களம் கஞ்சி கிண்ணத்தை அவனிடம் நீட்டினாள். நீங்க அவங்க மகனுங்க, உங்க மேல அவங்களுக்கு பாசம் இல்லாம இருக்குமா? வெளிப்படையே காட்டலைனாலும் மனசுக்குள்ள அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. கதிரவன் சிரித்தான். பாசமா? என்னை பிடிச்சு அடிச்சதுதான் அவங்களோட பாசமா? கோபத்துல செஞ்சிட்டாங்க. நீங்க செஞ்ச காரியம் அப்படி. ஆனா இப்ப அவங்க அழுததை நான் பார்த்தேன். நீங்க பத்திரமா இருக்கணும் தான் அவங்க விரும்புறாங்க. கதிரவன் பேசவில்லை. கஞ்சியை சிறிது சிறிதாக குடித்தான். அந்த வீட்டுக்குள் அவனுக்கு சற்று ஆறுதலாக இருப்பது மங்களத்தின் பேச்சு மட்டும்தான். அன்று மாலை சந்திரன் தன் புது காரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான். மங்களம் சந்தோஷத்துடன் காரை சுற்றி வந்தாள். வாவ் சந்திரன் சார், சூப்பர் கார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு மங்களம். ஆனா அந்த கதிரவன் தான் என் பழைய கார் மேல கை வச்சான். இனிமே அவனை நான் கார் பக்கம் விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சந்திரன் வீட்டின் உள்ளே சென்றான். கதிரவன் மெதுவாக எழுந்து வெளியே வந்து நடந்தான். இரவு நேரம். அந்த பெரிய வீடு அமைதியாக இருந்தது. அவன் தோட்டத்தில் இருண்ட பகுதியில் சவுந்தரம்மாள் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவள் யாரோடு பேசவில்லை. அமைதியாக தோட்டத்தின் நடுவே இருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். கதிரவன் மெதுவாக அவள் அருகே சென்றான். அம்மா. சவுந்தரம்மாள் அதிர்ந்து திரும்பினார். நீயா இங்க என்ன பண்ற? ஒரு ரூமுக்கு போ. இல்லம்மா, உங்ககிட்ட பேசணும். எனக்கு உன் கூட பேச எதுவுமே இல்லை. நீ என்னோட மன அமைதியை கெடுக்க வந்தவன், அவ்வளோதான். உங்க மனசுக்குள்ள ஒரு உண்மையை நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் இப்படி ஆனேன்? நான் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போக நேர்ந்தது? உண்மையை சொல்லுங்கம்மா. சவுந்தரம்மாளின் கண்களில் நீர் திரண்டது. இப்போ அதையெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நீ இப்போ என் கூட பேசினாலும் நான் உன்னை என் மகனா ஏத்துக்க மாட்டேன். ஏன்? நான் உங்க மகன் இல்லையா? நீ என் மகன்தான். ஆனா உன்னை பெத்த பாவம் எனக்கு தான் தெரியும். உன்னை தொலைச்சதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைக்கிற. அதுதான் என்னோட தண்டனை. இதை விட பெரிய தண்டனை எனக்கு வேற தேவையே இல்லை. நான் சாக போறேம்மா. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள நான் என் தம்பியோட சந்தோஷத்தை பிடுங்கி போயிடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். சவுந்தரம்மாள் எழுந்து கதிரவனின் கன்னத்தில் பலமாக அறைந்தார். நீ ஒருபோதும் அப்படி செய்ய மாட்ட. என் மகனோட சந்தோஷத்தை கெடுக்க நீ முயற்சி செஞ்சா, நீ என் மகனா இருந்தாலும் கூட உன்னை நான் மன்னிச்சு விட மாட்டேன். நீ இங்க இருந்து போயிடு. உனக்கு சிகிச்சை செஞ்சது போதும். நீ இங்க இருந்தா என் சந்திரனுக்கு ஆபத்து தான். கதிரவன் கன்னத்தை தடவி கொண்டான். வலி இப்பொழுது இல்லை. ஒரு விதமான மன நிறைவு இருந்தது. ஒருவேளை தான் உண்மையிலே சாகதான் போகிறோம் என்று தெரிந்தும் தன் தம்பிக்கு ஆபத்து என்றால் ஒரு தாயின் கோபம் எப்படி இருக்கும் என்பதை அவன் இப்பொழுதுதான் உணர்ந்தான். சரிம்மா, நான் போறேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன்.
உங்க மகனோட சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிற மங்களத்தை நான் காதலிப்பேன். அவளை உங்ககிட்ட இருந்து விலக்கி வைப்பேன் என்று சொல்லிவிட்டு கதிரவன் புன்னகைத்தான். சவுந்தரம்மாள் அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் வாயால் பேச முடியவில்லை. கதிரவன் அங்கிருந்து திரும்பிச் சென்றான். கதிரவனின் வார்த்தைகள் சவுந்தரம்மாளின் முதுகெலும்பில் சில்லிட்டது. அவள் பயத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். தன் ஒரு மகனை அஜாக்கிரதையால் தொலைத்தது ஒரு பாவம் என்றால், இப்பொழுது உயிரோடு இருக்கும் இன்னொரு மகனின் சந்தோஷத்தையும் அவன் பழிவாங்கும் நோக்கத்தில் இருப்பதை பார்த்தால் அவளுக்கு மேலும் பயம் அதிகமானது. மங்களம்மா, அவளை தொடக்கூடாது. அவன் என் சந்திரனின் மகிழ்ச்சி, அவனது பாடல்களின் உயிர் நாடி என்று முணுமுணுத்தாள். மறுநாள் காலை சந்திரன் தன் புது காரில் ஸ்டுடியோவுக்கு செல்ல தயாரானாள். மங்களம் அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் தயார் செய்து எடுத்து வந்தாள். சந்திரன் சார், இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் சட்னி என்றாள். வாவ் மங்களம், நீ சமைச்சா அது எப்பவும் ஸ்பெஷல் தான். சரி, நான் போயிட்டு வரேன் என்று சந்திரன் சிரிப்புடன் காரில் ஏறினான். கதிரவன் வாசலில் நின்றிருந்தான். மங்களம் கதிரவனை பார்த்து மெல்ல சிரித்தாள். கதிரவன், உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் சொன்ன மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எனக்கு எதுக்கு மங்களம் இந்த அக்கறையெல்லாம்? நீ அந்த சந்திரனோட சந்தோஷத்தை பார்த்துட்டு போ. கதிரவன் சலிப்புடன் பேசினான். மங்களம் அவன் அருகில் வந்தாள். ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. நான் உங்க கூட பேசலன்னா யார் பேசுவாங்க? இந்த வீட்டுல உங்ககிட்ட பாசமா இருக்கிற ஒரே ஆள் நான் தான். பாசம்? எதுக்கு மங்களம் இந்த வேஷம்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லோருக்கும் நீ வேலைக்காரி. சந்திரன் உனக்கு சௌகரியமா இருந்தா நீ அவன் பின்னாடி போற. மங்களம் முகம் சிவந்தாள். ஏன் இப்படி பேசுறீங்க? என் வேலையே நான் செய்யறேன். நீங்க தான் என்னை தப்பா நினைக்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடாதா? உதவியா? எனக்கு தேவையில்லை. நான் சாக போகிறவன். நீ போய் உனக்கு சந்தோஷம் கொடுக்கறவங்க கூட இரு. நான் தனியாவே சாகுறேன் என்று நாடகமாக சொன்னான் கதிரவன். மங்களம் மௌனமானாள். கதிரவனின் தனிமை அவளை தொட்டது. சந்திரன் எப்பொழுதும் தன் மகிழ்ச்சியில் மட்டுமே மூழ்கியிருப்பான். சவுந்தரம்மாள் கோபத்துடன் ஒதுங்கியிருப்பார். இந்த வீட்டில் கதிரவனுக்கு பேசக்கூட யாரும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பழையபடி உடம்பு சரியாகிடும். நீங்க ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்க? அவள் கண்களில் பரிதாபம் தெரிந்தது. கதிரவன் தன் வலையை வீசியதைக் கண்டு மெதுவாக அவளை நெருங்கினான். மங்களம், இந்த வீட்டுல யாருக்கும் என் கஷ்டம் புரியல. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு யாருக்கும் தெரியாது. நீ மட்டும்தான் எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கு. மங்களம் சட்டென்று அவனை விலக்கி விட்டு நின்றாள். கதிரவன், நான் சந்திரன் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பொண்ணு. நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க மேல எனக்கு பரிதாபம் இருக்கு. ஆனா தப்பான எண்ணம் வேண்டாம். கல்யாணமா? சந்திரன் உன்னை காதலிக்கிறானா? இல்லனா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றானா? நீ தான் அவனோட அசிஸ்டண்ட். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒரு வேலைக்காரியா வாழ போறியா? மங்களம் கோபத்துடன் அவனை பார்த்து, அவன் என்னை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பான். நீங்க ஏன் கவலைப்படணும்? நான் வேலைக்காரியா இருக்கேன், இல்லனா ராணியா இருக்கேன். அது உங்க விஷயம் இல்லை. உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றாள். கதிரவன் ஒரு வெற்றிகரமான புன்னகையை உதித்தான். மங்களம் கோபப்பட்டாலும் அவன் விதைத்த சந்தேகம் அவள் மனதில் முளைத்திருக்கும் என்று நம்பினான். சந்திரனின் வெற்றியின் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் ஒரு வேலைக்காரியாகவே இருக்க வேண்டுமா என்ற கேள்வி அவள் மனதில் நிச்சயம் எழுந்திருக்கும். கதிரவனின் முதல் திட்டம் வெற்றியடைய தொடங்கியது. அவள் சவுந்தரம்மாளின் கோபத்தை ஈர்த்தான். இப்பொழுது மங்களத்தின் மனதில் சந்திரனை பற்றிய சந்தேகத்தை விதைத்து விட்டான். தன் தாயின் அன்பையும் தம்பியின் காதலையும் ஒரே நேரத்தில் உடைப்பதே அவன் நோக்கமாக இருந்தது. அன்று இரவு சந்திரன் ஸ்டுடியோவில் இருந்து வீடு திரும்பாத தாமதமானது. சவுந்தரம்மாள் கதிரவனை பார்த்தாள். நீதான் அவனை கார்ல போக சொல்லி இப்ப அவனுக்கு பாதுகாப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் இங்கிருந்து போ. அம்மா, நீங்க என்ன அடிச்சாலும் கோவப்பட்டாலும் நான் போக மாட்டேன்.
நீங்க தான் என்ன இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னீங்க. ஆனா நான் இப்போ உங்க மகனா இருக்கேன். எனக்கு நீங்க சிகிச்சை செய்யணும்னு சொன்னீங்களே, அதை நான் அனுபவிக்காம போக மாட்டேன். சவுந்தரம்மாள் கோபத்தில் பேச முடியாமல் அங்கிருந்து விலகிச் சென்றாள். கதிரவன் தன் படுக்கையில் படுத்திருந்தான். அப்பொழுது மங்களம் அவன் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தாள். கதிரவன், நீங்க காலையில சொன்னது உண்மைதானா? எது மங்களம்? சந்திரன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? கதிரவன் புன்னகைத்தான். நீயே சொல்லு. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், அவனை சுத்தி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் ஏன் ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கணும்? மங்களம் அமைதியானாள். அவள் கண்களில் நீர் துளிக்க தொடங்கியது. அவன் நல்லவன், அப்படி செய்ய மாட்டான். அவன் நல்லவன் தான். ஆனா அவன் உன் மேல வச்சிருக்கிறது அன்பு இல்லை. நீ அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட், அவ்வளோதான். அவனோட பாட்டுக்கு நீ டிப்ஸ் கொடுக்குற, அவனோட வேலைகளை பார்த்துக்கிற, அவ்வளோதான் உன் மதிப்பு. என் மேல உனக்கு கொஞ்சம் பரிதாபம் வந்தா நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும் மங்களம். என்ன உதவி? சந்திரனோட புது கார் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும் என்று கதிரவன் மெதுவாக மங்களத்தின் காதருகே குனிந்து ஒரு ரகசியத்தை சொன்னான். மங்களத்தின் முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி படர்ந்தது. கதிரவன் அவளிடம் என்ன சொன்னான் என்பதை அவள் நம்பவே முடியவில்லை. என்ன பேசுறீங்க கதிரவன்? சந்திரன் சார் கார்ல நீங்க மறுபடியும் ஏன் கை வைக்கணும்? அது தப்புங்க, ரொம்ப தப்பு. கதிரவன் அவளை படுக்கையில் இருந்து கூர்ந்து பார்த்தான். தப்பா? மங்களம், என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு இங்க வந்து நான் சாக போறேன். ஒருத்தரோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டு அவர் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறத விடவா இது பெரிய தப்பு? அது அவங்க அம்மா சவுந்தரம்மாளோட பிரச்சனை. சந்திரன் சாருக்கு இதுல என்ன சம்பந்தம்? அவரு ரொம்ப நல்லவருங்க. அவரால் தான் எனக்கு இந்த வீட்டில் இடம் கிடைக்கல. நான் மறுபடியும் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க தானே? இந்த ஒரு விஷயத்த நீ எனக்காக செஞ்சா இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்னை பற்றி பேசுவாங்க. நான் இங்கேயே இருப்பேன். இல்லைனா நாளைக்கே நான் இங்கேருந்து போயிடுவேன். அப்புறம் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க. மங்களம் மனதிற்குள் குழம்பினாள். சந்திரன் தன்னை வெறும் உதவியாளராதான் பார்க்கிறானா என்ற சந்தேகம் அவளுக்குள் முளைவிட்டு இருந்தது. அதே சமயம் கதிரவனின் தனிமை அவளை வாட்டியது. இவன் உண்மையிலேயே சில மாதங்களில் இறந்து விடுவானா? எனக்கு எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்றீங்க? நீங்க தான் டிரைவர் வேலைக்கு போக போறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா எதுக்கு மறுபடியும் கார் மேல? இல்லை மங்களம், நான் இப்போ டிரைவரா போகல. என் உடம்பு முடியல. நான் சும்மா தான் சொன்னேன். ஆனா இந்த கார் மேல ஒரு சின்ன வேலை செஞ்சா அது என் பழிவாங்கலுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். உனக்கு எதுவுமே ஆகாது. நீ போய் அந்த காரோட சின்ன பகுதியை மட்டும் மாத்தி வை. கதிரவன் ஒரு மெக்கானிக் கருவியை எடுத்து அவளிடம் கொடுத்தான். மங்களம் தயங்கினாள். சரி, நான் சந்திரன் சாருக்காக இதை செய்ய மாட்டேன். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தான் இதை செய்யறேன். இதுதான் கடைசி. இதுக்கு மேல எனக்கு எந்த உதவிக்கும் கேட்காதீங்க என்று சொல்லிவிட்டு அந்த மெக்கானிக் கருவியை பயத்துடன் வாங்கி கொண்டாள். அடுத்த நாள் மதிய நேரம் சந்திரன் தனது புதிய கார் மீது ஒரு புதிய ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு இருந்தான். மங்களம் அங்கே வந்தாள். சந்திரன் சார், ஒரு நிமிஷம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த பெரிய மரத்துக்கு பின்னாடி ஏதோ பாம்பு ஊர்ந்து போற மாதிரி இருக்கு. நான் தனியா போய் பார்க்க பயமா இருக்கு என்று மங்களம் பதற்றத்துடன் கேட்டாள். பாம்பா? எங்க மங்களம்? பயப்படாத, நான் வரேன் என்று சந்திரன் வேகமாக மரத்தின் அருகே ஓடினான். மங்களம் சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை. கதிரவன் கொடுத்திருந்த சிறிய வேலைதான். காரின் அடியில் ஒரு சிறிய இணைப்பு மட்டும் மாற்றினால் போதும். அவள் வேகமாக சென்று குனிந்து அந்த கருவியை பயன்படுத்தி சில வேலைகளை செய்தாள்.
அந்த சிறிய இணைப்பு மாற்றப்பட்ட சத்தம் கிளிக் என்று கேட்டது. சந்திரன் சார், பாம்பு இல்ல போல, ஏதோ பள்ளிதான், பயந்துட்டேன் என்று மங்களம் சத்தம் கொடுத்தாள். சந்திரன் திரும்பி வந்து சிரித்தான். ஐயோ பயந்தாளி, வா போலாம். மங்களம் பயத்துடன் கதிரவன் இருந்த அறையை பார்த்தான். கதிரவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அவள் கண்களில் இருந்த அச்சம் அவனுக்கு ஒரு விதமான வெற்றியை கொடுத்தது. தான் அவளை தன் வலைக்குள் சிக்க வைத்து விட்டதை உணர்ந்தான். அன்று மாலை சந்திரன் தான் ரெக்கார்ட் செய்த புதிய பாடலை சவுந்தர அம்மாளுக்கு போட்டு காட்டினான். அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். கதிரவன் கதவருகே நின்று கவனித்தான். அம்மா, இந்த பாட்டு நிச்சயம் ஹிட் ஆகும். மங்களம்தான் எனக்கு இந்த பாட்டுக்கு டிப்ஸ் கொடுத்தா. சந்திரன் மங்களத்தை உற்சாகமாக பாராட்டினான். சவுந்தரம்மாள் மங்களத்தை பார்த்து சிரித்தார். மங்களம், நீதான் என் சந்திரனோட அதிர்ஷ்டம். கதிரவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் தன் பழிவாங்கலை இப்பொழுது செயல்படுத்தியாக வேண்டும். சந்திரன், கதிரவன் சத்தம் போட்டான். அனைவரும் அவனை திரும்பி பார்த்தனர். உன் பாட்டு நல்லா இருக்கு, ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உன் அம்மா உன்னை பெத்தப்போ உன்னை ஒரு அனாதையா வளர்க்கத்தான் ஆசைப்பட்டாங்க. நான் எப்படி வளர்ந்தனோ அப்படித்தான் நீயும் வளரணும்னு அவங்க நினைச்சாங்க. சந்திரனும் சவுந்தரம்மாளும் அதிர்ச்சியில் உறைந்தனர். என்ன உளர்ற நீ? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? சந்திரன் ஆவேசத்திடம் கத்தினான். இல்ல, இதுதான் உண்மை. உனக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய நோய் வந்துச்சு. நீ சாக போறன்னு தெரிஞ்சதும் அவங்க உன்னை என் இடத்துல போட்டுட்டு இங்க வந்து உன்னோட அண்ணனை கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சாங்க. கதிரவன் வேண்டுமென்றே கதையை திரித்து கூறினான். சவுந்தரம்மாள் அதிர்ச்சியில், இல்ல, இது பொய் என்று கத்தி மயக்கமடைந்து கீழே விழுந்தார். சந்திரன் கோபத்துடன் கதிரவனை பிடித்து உலுக்கினான். அம்மா, என் அம்மா ஏன் அப்படி செய்யணும்? நீ பொய் சொல்ற. கதிரவன் புன்னகைத்தான். உண்மைதானே, அவங்க கிட்டேயே கேளு. அவங்க உனக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒருபோதும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன் என்று. சவுந்தரம்மாள் மயக்கமடைந்து கீழே விழுந்ததை பார்த்ததும் சந்திரனின் கோபம் திடீரென அச்சமாக மாறியது. அவன் உடனடியாக கதிரவனை கைவிட்டுவிட்டு தாயின் அருகில் முழந்தாளிட்டு அமர்ந்தான். அம்மா, அம்மா, என்னாச்சு உங்களுக்கு என்று பதற்றத்துடன் அவளை எழுப்ப முயன்றான். மங்களம் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வேகமாக நிர்வாகியையும் மற்ற வேலைக்காரர்களையும் அழைத்தாள். சீக்கிரம் வாங்க, சவுந்தரம்மாளுக்கு என்னவோ ஆயிடுச்சு, டாக்டரை கூப்பிடுங்க. கதிரவன் அந்த சூழலில் இருந்து விலகி கதவோரமாய் நின்று கொண்டான். அவன் எதிர்பார்த்தது இதைதான். தான் சொன்ன வார்த்தைகள் அவர்களை பாதிக்கும் என்று நினைத்தான். ஆனால் சவுந்தரம்மாள் மயக்கம் ஆகி விழுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அவன் முகத்தில் திருப்தியை விட ஒருவித பயமே தெரிந்தது. தான் இந்த அளவு கொடூரமானவன் ஆகிவிட்டோமா? சந்திரன் தாயை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு கோபத்துடன் கதிரவனை நோக்கி வந்தான். வெளியே போடா, இப்போதே வெளியே போ. என் தாயை கொல்றதுக்கு தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? உன்னாலதான் அவங்க இப்படி கிடக்குறாங்க என்று கதிரவன் சட்டையை பிடித்து உலுக்கினான். நான் உண்மையதான் சொன்னேன். கதிரவனின் குரலில் இப்பொழுது திமிரை விட தடுமாற்றமே இருந்தது. உண்மை என்ன? நான் சாக போறேன்னு அம்மா பொய் சொன்னாங்கன்னா அதை நிரூபிக்க உன்னால முடியுமா? நீ தான் சாக போறவன். உன் பைத்தியக்காரத்தனத்தால் என் குடும்பத்தை ஏன் கெடுக்கிற? அந்த நேரத்தில் சவுந்தரம்மாளின் சொந்த மருத்துவர் வேகமாக வீட்டிற்குள் வந்து அவரை பரிசோதிக்க தொடங்கினார். சந்திரன் கதிரவனை கேட் வரை இழுத்துச் சென்றான். இங்க பாரு, இதுக்கு மேல உன் மூஞ்சிய நான் பார்க்க விரும்பல. நீ என் அண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ யாருனாலும் சரி, என் தாயோட உயிருக்கு ஆபத்து வந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போ. சந்திரன் அவனை வெளியே தள்ளிவிட்டு கேட்டை வேகமாக பூட்டினான்.
கதிரவன் அந்த வாசலில் நின்று பூட்டிய இரும்பு கதவை பார்த்தான். அவன் மனதில் இப்பொழுது சவுந்தரம்மாள் மயங்கி விழுந்த காட்சியும் சந்திரனின் கோபமும் மட்டும்தான் இருந்தது. அவன் இந்த அளவு நிலைமையை மோசமாக்க விரும்பவில்லை. சட்டென கதிரவனின் தலை மீண்டும் வலிக்க தொடங்கியது. பழைய காயம் சீற்றம் கொண்டது. அவன் சுவரை பிடித்து சாய்ந்து தலையை அழித்து கொண்டான். அப்பொழுது கேட்டின் அருகே ஓடி வந்த மங்களம் பூட்டிய கேட்டின் இடுக்கு வழியாக சத்தமாக கூப்பிட்டாள். கதிரவன், கதிரவன், நீங்க எங்கேயும் போகாதீங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க உண்மையிலே உடம்பு சரியில்லாம தான் இப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். மங்களம் கதிரவன் அருகில் வந்து இரும்பு கதவின் சந்து வழியாக அவனுக்கு ஒரு சிறிய டப்பாவை கொடுத்தாள். இந்த மாத்திரைகளை உடனே சாப்பிடுங்க. இதுதான் டாக்டர் கொடுத்தது. உங்களுக்கு தலைவலி வரும்னு சொன்னாரு. நீங்க இங்கேயே இருங்க, நான் சந்திரன் சார் கிட்ட பேசிட்டு வரேன். கதிரவன் அந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டான். மங்களத்தின் கண்களில் இப்பொழுது பாசம், பரிதாபம் மற்றும் பயம் ஆகிய அனைத்தும் கலந்த ஒரு உணர்வு இருந்தது. தான் அவளை காதலிக்கிறேன் என்று சொன்னது பொய்தான். ஆனால் அவள் தன்னை அக்கறையுடன் அணுகுவதை பார்த்தபோது அவனுக்குள் இந்த வஞ்சம் சிறிது சிறிதாக குறைய தொடங்கியது. மங்களம், நான் பொய் சொல்லல, நான் சாக போறவன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க சவுந்தரம்மாள் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க நம்புங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். சந்திரன் சார் கிட்ட பேசி உங்களை உள்ளே கூட்டிட்டு வரேன். மங்களம் உள்ளே சென்றாள். கதிரவன் தான் நின்றிருந்த இடத்திலேயே சுவரோரம் அமர்ந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டான். சிறிது நேரத்தில் தலைவலி குறைந்தது. சற்று நேரத்தில் வீட்டிற்குள் இருந்து வேகமாக ஒரு கார் வெளியே வந்தது. சந்திரன் டாக்டரை இறக்கி விட்டுவிட்டு வேகமாக வெளியே கிளம்பினான். அவன் தனியாக எங்கே செல்கிறான்? மங்களம் மீண்டும் கேட் அருகில் ஓடி வந்தாள். கதிரவன், சந்திரன் சார் ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் தான் புதுசா வாங்கின காருக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு கோபமா போறாரு. கதிரவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் மங்களத்தை வைத்து சந்திரனின் கார் மீது ஒரு சிறிய வேலையை செய்ய சொல்லியிருந்தானே, அது இப்பொழுதுதான் வேலை செய்கிறதா? அவன் எங்க போறான்னு தெரியல. மங்களம், தெரியலையேங்க. ஆனா காலையில கார் கிளம்பும் போது ஏதோ சத்தம் கேட்டதாகவும் வீல் சரியில்லைன்னு சொன்னாரு. கதிரவன் பதற்றத்துடன் எழுந்தான். அவன் செய்த வேலை சந்திரன் எங்காவது செல்லும் போது விபத்தை ஏற்படுத்தலாம். அதுவும் கார் விபத்தில். தன்னுடைய பழிவாங்கும் நோக்கம் தன் தம்பியின் உயிருக்கே ஆபத்தாகி விடுமோ என்று அவன் பயந்தான். மங்களம், என் போன் உள்ள இருக்கு, அதை எடுத்துத்தா. நான் சந்திரனுக்கு போன் பண்ணி பேசணும், சீக்கிரம். கதிரவன் கூச்சலிட்டான். மங்களம் கதிரவனின் போனை எடுப்பதற்காக வேகமாக உள்ளே ஓடினாள். கதிரவன் பூட்டிய கேட்டை உற்று பார்த்தான். அவன் எதிர்பார்த்த வெற்றி இதுவல்ல. அவன் விரும்பியது ஒரு தாய் தன் தவறுகளை உணர்ந்து மன ரீதியாக துன்பப்படுவதை தான், தன் தம்பியின் மரணத்தை அல்ல. இப்பொழுது தான் செய்த பாவத்தின் விளைவு தன் தம்பியின் உயிரை பறிக்குமோ என்று அஞ்சினான். அவனுக்குள் இருந்த பழி வாங்கும் உணர்ச்சி மங்கி பாசம் தலை தூக்க தொடங்கியது.